ஒரு 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாயாக என் மனதிலே இருக்கிற ரணத்தை வலியாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சோன்ன ஒரு செய்தி என் கண்ணிலே பட்டது. அது என்ன அப்படின்னா, ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் அந்த அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படிங்கிற அந்த செய்தி. தற்கொலை செய்து கொண்ட அந்த பெண்ணை போல இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கும் எதிர்காலத்திலே இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிற ஒரு செய்தி என்னன்னா, ரோட்ல நடந்து போகும்போது நம்ம நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா, ஐயோ என்ன நாய் கடிச்சிருச்சே அப்படின்னு யாராவது போய் செத்து போயிடுவோமா? இல்லை. அதே மாதிரிதான் ஏதோ ஒரு கீழ்த்தரமான நாயை விட கேவலமாக ஏதோ ஒரு மனிதன் செய்த செயலுக்கு நம்ம ஏன் நாம் தண்டனை செய்து கொடுத்து கொள்ள வேண்டும்? நீங்க தைரியமா இருந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே தண்டனை கொடுத்து கொள்ள கூடாது. இன்னொன்னு சொல்றேன், அந்த மாதிரி கீழ்த்தரமான ஜென்மங்கள் வாழ்கிற இந்த சமூகத்திலும் தான் சில நல்ல ஆண்களும் இருக்கிறார்கள். இது மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு கரம் கொடுத்து நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் தன்னை ஏற்றுக்கொள்கிற ஆண்களும் இன்றைக்கு இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நல்ல மனிதர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். நீங்கள் இந்த சமூகத்திலே பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகத்தான் போராட வேண்டுமே தவிர உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் அழித்துக் கொள்ளாதீர்கள்.